சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மருதநில மக்கள் நலசங்கம் சார்பாக இந்த சங்கத்தினுடைய துவக்க நிகழ்ச்சி மற்றும் அலுவலக திறப்பு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய நிர்வாகிகளை, கிராம மக்களை, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மருத்துவர் குமர மதியரன் அவர்களை, இந்த சங்க அலுவலகத்தை திறந்து வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய பலிவலம் ஓய்வு பெற்ற அன்பிற்கு எம் அழகு அவர்களை, எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கக்கூடிய இப்பகுதியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு ஆசிரியர் கே அருள்குமரன் அவர்களை, கடைமடை விவசாயிகள் சங்கத்தினுடைய விவசாய போராளி அன்பு சகோதரர் அமானுல்லா கான் அவர்களை, எனக்கு முன்னால் சங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மிக தெளிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, ஒரு கிராமத்தினுடைய கடைகோடியில் நடந்தாலும் கூட நானும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வேன் என்று சொல்லி சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் எம் கார்த்திகேயன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் கோபி உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் முதற்கண் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த நலச்சங்கமானது ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் குறிப்பிட்டது போன்று, ஒரு சங்கம் என்று சொன்னால் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சங்கமானது அதையும் தாண்டி ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டியிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த சதயம் கோட்டகம் என்கின்ற பகுதியை எந்த ஒரு இஸ்லாமியரும் இந்த பகுதியை வசிக்கவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமியர் இருவருக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துவது என்று சொன்னால், இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிடம். இதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்தில் கூட ஏதோ ஒரு 4 பேர் வந்து பேசுறாங்க, ஒரு 4 கண்ணை கொடுத்தாங்க, வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு அறிஞர் சொல்றார், எந்த சமுதாயத்துல இளைஞர்களுடைய பங்களிப்பு இல்லையோ, எந்த சமுதாயத்துல எந்த பகுதிகளில் இளைஞர்களுடைய பங்களிப்பு இல்லையோ அந்த சமூகம் முன்னுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொன்னா, எந்த கிராமத்துல இளைஞர்களுடைய பங்களிப்பு, அதாவது கல்வி சார்ந்தாலும் சரி, தொழில் சார்ந்தாலும் எதுவாக இருந்தாலும் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்ன செய்யணும், அதிகமா இருக்கும். ஏதோ இன்னைக்கு வெறுமனே ஒரு கட்டடத்தை திறந்துங்க நினைச்சக்கூடாது. ஆனா இந்த கட்டடம் என்பது ஏதோ சாதாரண ஒரு கூரை நெய்த ஒரு கட்டடம் ஒன்று அல்லாமல் இந்த பகுதியினுடைய மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, இது ஏதோ ஒரு 4 நாளைக்கு வந்து உட்கார்ந்தோம், பேசினோம், ஜாலியா ஒரு கேரம் போர்டு விளையாண்டோம் அப்படின்னு இந்த சங்கம் கூடாது. இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய மேம்பாட்டுக்கு மிகப்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டீங்க. இன்னைக்கு வடமாநிலங்கள் தவிர்த்து இன்னைக்கு ஓரளவுக்கு இந்தியாவில் சொன்னா இன்னைக்கு தமிழகம் ஓரளவுக்கு தலைநிமிர்ந்து நிற்குது. கல்வியா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் என்ன செய்யுது, ஓரளவுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உயர்ந்து நிற்கிறோம். ஆனா அது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குதுன்னா கொஞ்சம் கேள்விக்குள்ளதா இருக்கும். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள கலாச்சாரம், இந்த செல்போன் கலாச்சாரம் பார்த்தீங்களா, நம்ம சமூகம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் வருத்தப்படக்கூடாது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல நம்மளுடைய சகோதரர்கள் வந்து பல இடத்துல உயர்ந்த பதவிகளை ஆக்கிரமிச்சிருந்தாங்க, உண்மையா இல்லையா? ஆனா இன்றைக்கு இந்த செல்போன் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய பங்களிப்பு மிக விரைவா குறைந்து, அது இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த காதல் வயப்பட்டு செல்போன் மரத்தர காதல் வயப்பட்டு செல்போனுடைய அந்த இதை மூழ்கியோ இன்றைக்கு பல பேர் தன்னுடைய கல்வியை இழந்து சிறு வயதிலேயே
திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அவரை நீங்க பார்க்கிறோம். இன்னைக்கு அம்பேத்கர் டாக்டர் சொன்ன பெரியார் திரும்ப சொல்றாங்க நம்ம இடத்துக்கு வரணும், அவங்க எல்லாம் போராட்டம் இருக்க வேண்டிய இன்னும் இடஒதுக்கீடு ஒடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் நம்ம தாண்டிட்டு ஏன்னு சொன்னா இன்னைக்கு பழைய மக்கள் வேலை அது இடஒதுக்கீடுங்கிற ஒரே காரணம் தான். அந்த இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் பாடுபட்டு இருக்கான். அது கண்டிப்பா விரைவில் நடந்தா நடக்கும், அதுல மாற்று இல்லை. அதெல்லாம் தாண்டி நீங்க எல்லாம் கல்வியில முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு எத்தனையோ அரசு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்புகளுக்காக அரசு தேர்வு ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். நம்ம திருப்பூர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா காரில் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், சொந்தக்காரங்களா இருக்கீங்க. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில வருஷம் பொங்கல் விளையாட்டு விழா நடப்பாங்க. நடக்கிறப்ப அவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுத்து அவர்களையும் அந்த மாணவர்களையும் அந்த மாணவ மாணவிகள் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் ஒரு சால்வை எங்களுக்கு கௌரவிப்பாங்க. உங்க பிள்ளைய படிக்க வச்சதுக்காக நாங்க உங்களை கௌரவிக்கிறோம், இந்தாங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, மேலும் வந்து நீங்க அந்த பிள்ளைய படிக்க வைங்க சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய்ங்கிற ஏதோ சங்கத்துல கொடுக்கறது இல்ல. எங்களை மாதிரி இந்த பகுதியில் சிறுவந்தர்கள் படித்தவர்கள் இருக்காங்க, அந்த வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இருக்காங்க, இவர்கள் மாதிரி ஆள்கள் அந்த தொகையை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க ஆர்வம் படிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா துறையும் அந்த ஊர்ல உள்ளவங்க இருக்காங்க. அன்னைக்கு அரசு துறையில மருத்துவமா இருக்கட்டும் அல்லது ஆர்டிஓ ஆபீஸ், வருவாய்த்துறை, எல்லா துறையும் இன்னைக்கு வந்து இல்லாத துறையில இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க. இன்னைக்கு சட்டத்துறையில ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்த வந்து குடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு இன்னல்கள் பட்டுப்பாங்க. ஆனா கல்வி தமிழ்நாட்டுல மிக எளிமையா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து படிச்சா போதும், பள்ளிக்கூடம் தான் பெற்றோர்களுக்கு பணம், காலேஜ்ல படிச்சா போனோம், எல்லாமே எளிமையாயிட்டு. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதைத்தான் இன்னைக்கு என்ன சொல்றோம், நாங்க வந்து சொல்ல வரோம், கல்வியில உயர்ந்த சமுதாயம் தான் மிக உயர்ந்த சமுதாயத்தை வந்து அடைய முடியும். கல்வியில கவனம் செலுத்துங்க. அது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் நீங்க சங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சங்கங்கள்ல இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் என்னங்கிறதா நம்மளுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா நம்மளும் அந்த சங்கங்கள் நம்மளோட மாவட்ட தலைவர் வந்து ஒரு கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ, ஆனா நம்மளை வந்து வழிகெடுக்கிறதுன்னு சொன்னா அவன் பேர் என்ன பெண்ணு முன்னாடி போட்டிருக்க, இவன் பேர் என்ன பின்னாடி இருக்கு, அவன் பேரை மட்டும் மைக்ல சொன்னாங்க, என் பேரை மைக்ல சொல்ல, அவரை மட்டும் கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்குள்ள எழும். இதெல்லாம் என்ன சொன்னோம், நம்ம வந்து தூக்கி வச்சிடணும். நம்ம வந்து எதுக்காக இந்த சமூகத்துல பயணிக்கணும்னு சொன்னா பேருக்காகவோ புகழுக்காகவோ அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தலைவர் யாருன்னா அவர் தான் தலைவர் மாதிரி இருப்பாரு. தலைவர் யாரு நினைக்கிறது நம்ம சொல்லக்கூடாது. தலைவர் யாரோ அவரும் தலைவர். நாளைக்கு நீ தலைவராக இருந்தா நீ என்ன செய்யலாம், இந்த இடத்துல நிக்கலாம். அந்த நாளைக்கு தலைவராக வரக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த தன்னம்பிக்கை நீங்க வளர்த்து அந்த இடத்தை பிடிக்கணும். அது போன்று உங்க கீழே உள்ளவர்களை அரவணைத்து செல்லணும். அதான் முக்கியம். நம்மளுக்கு கீழே உள்ளவர்களை நம்ம ஒரு அதிகாரத்துல வந்துட்டோம், நம்ம வச்சதான் சட்டம், நான் எடுத்ததான் முடிவு அப்படின்னு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய சக நிர்வாகிகளையும் ஒரு விஷயம் இது மாதிரி சொல்றாங்க. தலைவர் சொல்லியிருக்காங்க, இந்த 100 ரூபாய் வசூல் பண்ணலாம் பொங்கல், இதை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படின்னு ஒரு ஆலோசனை எடுத்தோட தலைவர் இந்த திட்டத்தை அறிவிச்சிடலாம். அப்படிலாம் இல்லாம இதை வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அமைப்பாக இந்த பகுதியினுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும். இந்த அமைப்பானது இன்னும் வெள்ளி விழா, நூற்றாண்டு விழா போன்ற விழாக்களை கொண்டாடி அதிலும் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்தோட நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைப்பு நல்கியிருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன். நன்றி.